ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம லைவ் ட்ரேட் எடுத்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு டே 8ல நாம இருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு டே 8ல நம்ம $32 earn பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம இன்னைக்கு செக் பண்ணிடலாம். ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா யூஆர்ஜிபிபி அண்ட் இருக்கேன், அந்த பேர்ல இருக்கேன். ஸோ மார்க்கெட் ஓவரால் டவுன் ட்ரெண்ட், சரிங்களா? அப்போ டவுன் ட்ரெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டவுன் ட்ரெண்டுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்து போட்டுக்கிறேன். அது இப்போ ட்ரெண்ட் லைன் போட உங்களுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா பேரலல் சேனல் அப்படின்னு இருப்பாங்க, இந்த இடத்துல இருக்கு, அதை கிளிக் பண்ணி அதை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த ட்ரெண்ட் ஈஸியாக உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். யா, ஓகே. ஸோ இந்த இடத்துல ட்ரெண்ட் இருக்கு. ஸோ குட்டி குட்டி ரிவர்சல்ஸ் இந்த ஏரியாவில் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்த கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இவ்வளோ தூரம் மார்க்கெட் போயிருக்காங்க. ஓகே, ஸோ மார்க்கெட்டை அனலைஸ் பண்றதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். எதை பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்ற டவுட்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே போதும். ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா சம்டைம்ஸ் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அது ஃபில் பண்ணும், சம்டைம்ஸ் ஃபில் பண்ணாது, ஆனால் எப்பயாவது ஒருக்க ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை நீங்க கரெக்டாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க மல்டிபிள் டச்சஸ் மேல இருக்கு. ஸோ மோஸ்ட்லி செல்லர் இதாக இருக்காங்க. அண்ட் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா செல்லர் பார்த்தீங்கன்னா அட் த லெவல்ல இல்லாமல் ரொம்ப ஃபோக்கஸ்டா வந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஓவரால் டவுன் ட்ரெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு ஐடியா எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த குறிப்பிட்ட இடத்துல சின்ன ரிவர்சல். அப்போ இது ஒரு ஜோனா நம்ம எடுத்துக்கலாம். இந்த குறிப்பிட்ட ஜோனை பார்த்தீங்கன்னா எங்க செல்லர் ஸ்டார்ட் ஆகிறாங்க, எங்க எவ்வளோ செல்லர் போயிருக்காங்க, அவ்வளோ தூரத்தை நம்ம ஒரு லெவலா எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல என்ன பண்றேன், ஸோ அதை ஒரு ரெசிஸ்டண்டா எடுத்துக்கிறேன். ரெசிஸ்டண்டா எடுத்துக்கிட்டேன், அந்த இடத்துல கரெக்டா ரெசிஸ்டண்டா எடுத்துட்டு இப்போ என்ன பண்றேன், ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கீ லெவல் நான் இன்னைக்கு மார்க் பண்ணியிருக்கேன். கீ லெவல் மீன்ஸ் 2 ரிவர்சல் ஜோனை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு யா, இன்னொரு கீ லெவல் நான் இங்க இருந்து மார்க் பண்றேன். சரிங்களா? இந்த இடத்துல இருந்து கீ லெவல் மார்க் பண்றேன், இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும். ஸோ எனக்கு ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னா நான் $30 தான் எனக்கு ஒரு நாளைக்கு வேணும். ஸோ நான் அந்த $30 நான் இன்னைக்கு ட்ரை பண்றேன். கொஞ்சம் மேல போயிட்டு ஓகே, ஐம் கோயிங் டு சாரி, ஸோ $3 வந்துருச்சு. ஓகே, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்ட்ரி கிடைச்சா நான் $30 பிளேஸ் பண்றேன். இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டு ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா $30 பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே, ஐம் கோயிங் டு செல். ஸோ இந்த இடத்துல நான் $30 பிளேஸ் பண்ணியிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பையரோ செல்லரோ யாரு இந்த இடத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. ரெண்டாவது 2 கீ லெவல்ஸ் ட்ரா பண்ணி பாருங்க. 2 கீ லெவல்ஸ் பையரை விட செல்லர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க ஒரு லெவல்ல அப்படின்னா ரெசிஸ்டன்ட் லெவல்ல, அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ப்ரெஷர் எந்த சைட்ல இருக்கும், செல் சைட்ல இருக்கும். அப்படி செல் சைட்ல இருக்கிறப்போ 2 கீ லெவல்ஸ் நீங்க வரைஞ்சிருக்கப்போ அது எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். அப்படி போறப்போ உங்களுக்கான வின்னிங் ரேஷியோ அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் ரன் ஆயிட்டு இருக்கு நம்மளுடைய நெக்ஸ்ட் ட்ரேட். ஸோ இந்த இடத்துல $3 வச்சு பிளேஸ் பண்ணிட்டோம். ஒரு நாளைக்கு $30 எப்படி earn பண்றது தான் இந்த டே. ஸோ டே 8ல இருக்கும். ஸோ பிளேஸ் பண்ணிருக்கோம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலா நீங்களும் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா எங்களுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டே 8 ரன் ப்ராஃபிட். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நமக்கு ப்ராஃபிட். ஸோ டே 8 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னு சொன்னா நீங்க எங்களை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.